டைம் அண்ட் ஒர்க்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா ஆர்ஆர்பி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஏ ஒரு வேலையை தனியா செஞ்சா 12 நாள்ல செய்து முடிப்பாரு. அதே பி தனியா செஞ்சா 20 நாள்ல செஞ்சு முடிப்பாரு. அதே சி அந்த வேலையை தனியா செஞ்சா 15 நாள்ல செஞ்சு முடிப்பாரு. சோ 3 பேரும் ஒன்றாக சேர்ந்து அந்த வேலையை செய்யலாம்னு பிளான் பண்றாங்க. ஆனா ஏ மற்றும் பி 2 பேர் மட்டும் ஃபர்ஸ்ட் 5 நாள் வேலை செய்யறாங்க. சோ வேலையை விட்டுட்டு வெளியில போயிட்டாங்க. மீதி இருக்கிற வேலையை சி மட்டும் தனியா எத்தனை நாளில அந்த வேலையை செய்து முடிப்பாரு கேக்குறாங்க. டைம் அண்ட் ஒர்க்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா, எப்படி குயிக்கா சால்வ் பண்றது பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்முடைய அகாடமில நீங்க எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, லைக் டிஎன்பிசி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி இந்த மாதிரி எந்த ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, அதற்கான ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்க்கு நியூவா புக் லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ புக் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியத்திலும் இருக்கு. புக்கை பத்தி வேற ஏதாவது டீட்டெயில் வேணாலும் சரி, இல்ல புக் ஆர்டர் பிளேஸ் பண்ணாலும் சரி, மேலே இருக்கிற நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம கிட்ட புக் வாங்குறீங்க. நம்முடைய அகாடமியில மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கான 25 ஃபுல் டெஸ்ட் ஃப்ரீயா நம்முடைய அகாடமி ஆப்ல ரைட் பண்ணிக்கலாம். கொஸ்டின்ல ஏ ஒரு வேலையை தனியா செஞ்சா 12 நாள் செய்து முடிப்பாரு. அதே பி தனியா செஞ்சா 20 நாள்ல செஞ்சு முடிப்பாரு. சி தனியா செஞ்சா 15 நாள் செஞ்சு முடிப்பாரு. சோ 3 பேர் ஒண்ணா சேர்ந்து அந்த வேலையை செய்யலாம்னு பிளான் பண்றாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் 5 நாள் மட்டும் ஏவும் பியும் செய்யறாங்க. 5 நாள் செஞ்சதுக்கு அப்புறம் வேலையை விட்டுட்டு வெளியில போயிட்டாங்க. மீதி இருக்கிற வேலையை சி மட்டும் தனியா எத்தனை நாளையில அந்த வேலையை செய்து முடிப்பாரு கேக்குறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா, நம்ம 2 மெத்தட் சால்வ் பண்ணலாம். சோ ஆல்ரெடி இந்த சம் எல்சி மெத்தட் சால்வ் பண்ணி நம்முடைய சேனல்ல வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம். பார்க்காதீங்க, அதை பாத்துருங்க. சோ இப்போ ஷார்ட் கட்ல எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் ஏவும் பி எத்தனை நாள் செய்யறாங்க? 5 நாள் செய்யறாங்க. அந்த 5 அப்படியே எடுத்துக்காங்க. 5 வகுத்தல் ஏ காணல் என்னது? 12 பிளஸ் அதே 5 அகைன் 5 வகுத்தல் பி காணல் 20. சோ ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்தா என்ன வருது? 12க்கும் 20க்கும் எல்சிஎம் எடுத்தா என்ன வருது? 60. சரிங்களா? நெக்ஸ்ட் இந்த 12 எத்தனை டைம் பெருக்கணும்? 60 வரும். 5 டைம். சோ அந்த 5 நியூமரேட்டர்ல பெருக்கணும். 5 × 5 25 பிளஸ் இங்க 20 எத்தனை டைம் பெருக்கணும்? 60 வருது. 3 டைம். சோ அந்த 3 நியூமரேட்டர்ல பெருக்கணும். 3 × 5 15. சோ ஆட் பண்ண என்ன வருது? 25 பிளஸ் 15 40 வகுத்தல் 60. சோ அப்படி 20ஆல் கேன்சல் பண்ண என்ன வரும்? 2 வகுத்தல் 3 வரும். அதாவது ஏவும் பியும் சேர்ந்து ஒரு வேலையில இந்த 2 வகுத்தல் 3 பகுதி வேலையை செஞ்சு முடிச்சிட்டாங்க. சோ ஒரு வேலை அதுல இந்த வேல்யூ அப்படியே மைனஸ் பண்ணுங்க. 2 வகுத்தல் 3 பகுதி வேலையை மைனஸ் பண்ண என்ன வரும்? 1 × 3 3. 3ல 2 போச்சுன்னா 1 வகுத்தல் 3. சோ பேலன்ஸ் வேலை, இந்த வேலை இவ்வளவு வேலை பேலன்ஸ் இருக்கு. இதை சி மட்டும் தனியா செய்யறாரு அப்படிங்கிறாங்க. தனியா செஞ்சா எத்தனை நாள் செய்து முடிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. சோ சி எத்தனை நாள் வேலை செய்யறாரு? 15 நாள். அப்படியே டைரக்டா 1 வகுத்தல் 3 × 15. சோ அப்படியே 15 3ஆல் கேன்சல் பண்ணா 5. சரிங்களா? சோ அப்ப சி மட்டும் தனியா செஞ்சா, அது பேலன்ஸ் இருக்கிற வேலையை தனியா செஞ்சா 5 நாள் செஞ்சு முடிப்பாரு. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.